ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்லிக்கு சூப்பரான தக்காளி குருமா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் வந்து சிலு சிலுவாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 5 தக்காளி பழம் நல்லா பழுத்த சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து 2 ஸ்பூன் வரமிளகா சேர்த்து இப்போ இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு, சோம்பு, கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துட்டு கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வந்து தாளித்து விட்டுட்டு 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன், ஒரு தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் சொன்னதுக்கப்புறம் இறக்குனீங்க அப்படின்னா தக்காளி குருமா ரெடி ஆயிரும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.